வரம் தர வந்திடுவாயே அம்மா மாதங்கி. வரம் தர வந்திடுவாயே அம்மா மாதங்கி. மதங்க முனி கோரிய வரம் அடித்தாயே. வரம் தர வந்திடுவாயே அம்மா மாதங்கி. மதங்க முனி கோரிய வரம் அடித்தாயே. மரகத மேனியாடி மாலவன் சோதரியே மஞ்சள் முகத்தாளே மாதவ செல்வியே. மரகத மேனியாடி மாலவன் சோதரியே மஞ்சள் முகத்தாளே மாதவ செல்வியே. பாஸ்கரராயருக்கு பொருள் உணரும் அருள் தந்தாய். பாஸ்கரராயருக்கு பொருள் உணரும் அருள் தந்தாய். முத்துசாமிக்கு உனை பாடும் ஞானமூர்த்தினாய். முத்துசாமிக்கு உனை பாடும் ஞானமூர்த்தினாய். காளிதாசனுக்கு காவியம் புனையும் மொழி தந்தாய். காளிதாசனுக்கு காவியம் புனையும் மொழி தந்தாய். வரம் தர வந்திடுவாயே அம்மா மாதங்கி. மதங்க முனி கோரிய வரம் அளித்தாயே. வரம் தர வந்திடுவாயே அம்மா மாதங்கி. மதங்க முனி கோரிய வரம் அளித்தாயே. பஞ்சபூத உடல் இனி வேண்டாம் கொஞ்சும் மொழியாளே. பஞ்சபூத உடல் இனி வேண்டாம் கொஞ்சும் மொழியாளே. கோமகளே மாதங்கி நெஞ்சம் நீ நிறைந்திட வேண்டும் அம்மா. கோமகளே மாதங்கி நெஞ்சம் நீ நிறைந்திட வேண்டும் அம்மா. வஞ்சனை இல்லா நல்ல நிதி நீதானம்மா. வஞ்சனை இல்லா நல்ல நிதி நீதானம்மா. பாலகன் எனக்கு ஏது வழி காட்டுவாய். பாலகன் எனக்கு ஏது வழி காட்டுவாய். எந்த வழியானாலும். வேலக்குறிச்சி ஆதீனத்திற்கு உட்பட்ட இந்த திருக்கோயில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். என்ன தோஷம் ஏற்பட்டிருக்கும்? சூரியனுடைய தேரோட்டிக்கு பேர் அருணன்னு பேர். அவருக்கு கால் கொஞ்சம் சரியில்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவர் என்ன பண்ணுறாரு, சூரியன்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. எனக்கு லீவ் கொடுங்க, நான் கைலாயத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும். சூரியன் சொல்கிறார் அதெல்லாம் தர முடியாது. இந்த மாதிரி 2-3 தடவை இப்படி பிரச்சனை ஆனோடனே அந்த சிவபக்தனுக்கு அந்த சிவபெருமான் சூரியனை சாபம் கொடுத்துட்றாரு. அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு ஒரு திருத்தலம் போயிருக்கார். அதுதான் திருமெய்ச்சூர் அப்படிங்கிற இடத்துல லலிதாம்பிகை உடனமர் அருள்மிகு மேகநாத ஈஸ்வரர் திருநாமம். அருமையான திருக்கோயிலுங்க, ரொம்ப பழமையான திருக்கோயிலுங்க. இந்த திருக்கோயிலில் சுவாமி எழுந்தருளி இருக்கிறது மேகநாத சுவாமின்னு பேர். அந்த லலிதாம்பிகை உடனமர் அருள்மிகு மேகநாத சுவாமி. இந்த லலிதாம்பிகை பற்றி பேசணுன்னா ஒரு சின்ன விஷயம் கேளுங்க. டெய்லி ஒரு 35 வருஷமாக லலிதா சகஸ்ரநாமம் படிச்ச ஒரு அம்மா கனவுல போய் எனக்கு நீங்கள் கொலுசு வாங்கி மாட்டுங்க அப்படின்னு அந்த அம்மா கனவுல சொல்லியிருக்கு. அப்புறம் பூசாரி கேட்டோன்னே இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ண முடியாது, அப்படிலாம் நாங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா செஞ்சுட்டு போன அளவும் அங்கே கிடைச்ச அளவும் நம்ம லலிதாம்பிகை அந்த இடத்தில் அருள் சுரக்கும் தேவதையாக காட்சி தருகிறாங்க. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி
உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி. உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி. நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி. நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி. குரு ரூபிணி மனபோதினி. மனபோதினி குரு ரூபிணி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி. உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய். சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய். சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய். பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய். பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய். பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய். புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி. உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்னி. சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்னி. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்னி. சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்னி. ஸ்வயம் பிரகாஷ ஜீவ ஜோதியின் எழில் நீ. ஸ்வயம் பிரகாஷ ஜீவ ஜோதியின் எழில் நீ. ஓங்கார ஆனந்த ஹ்ரீங்கார குரல் நீ. ஓங்கார ஆனந்த. இந்த கோயிலில் நடக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவராத்திரி டைமில் வரக்கூடிய லட்சார்ச்சனை வைபவம். தொடர்ந்து 10 நாள் தினசரி 10 ஆவர்த்திகளாக ஒவ்வொரு லட்சமாக 10 லட்சம் மந்திரங்கள் இங்கே ஜபிக்கப்பட்டு லட்சார்ச்சனை நடத்தப்படக்கூடிய விசேஷமான நாள். அந்த லட்சார்ச்சனுடைய பூர்த்தியான விஜயதசமி அன்னைக்கு அம்பாள் சன்னதி முன்னால் ஒரு 300 கிலோ சக்கரை பொங்கல் பிரசாதம் போட்டு அதில் 3 டின்னு நெய் ஊற்றி நெய் குளம், அந்த நெய் குளத்தில் அம்பாளுடைய பிம்பத்தை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான இது. அதனுடைய தாத்பரியம் என்னன்னா, நமக்கு மறுஜன்மமே அந்த தரிசனத்தை நாம் பார்த்தோம்னாலே நமக்கு மறுஜன்மம் கிடைக்காதுங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோயில் நவகிரகம் இருக்குன்னு நினைப்பீங்க. நவகிரகம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நவகிரகங்களை வழிபடுவதற்கு முன்னாடியே நாகங்களை 12 நாகங்கள்னு பேர், ஒரு ராசிக்கு ஒரு நாகம் இருந்துச்சு. அந்த மாதிரி 12 நாகங்களை வழிபட்ட காலத்திலேயே கட்டப்பட்ட திருக்கோயில் என்பது ஒரு அற்புதமான விஷயம். சூரிய பகவானுக்கே ஒரு தோஷம் நீங்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குன்னா இந்த ஸ்தலத்தின் மகிமையை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருத்தலம்.